அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லவர்களே, ஒரு அருமையான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய படைகோலம் உங்களுடைய தாயுடைய வயிற்றில் அல்லாஹ் உங்களோட படைகோலத்தை உருவாக்குவார். ஆரம்பத்தில் இந்திரிய துளி, நீங்கள் இந்திரிய துளியாக 40 நாள் இருப்பீங்க. அதற்கு பின்னால் 40 நாளைக்கு பின்னால் அது இரத்த துளியாக மாறும். மீண்டும் 40 நாளைக்கு பின்னால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அது சதையாக மாறும், சதை பிண்டமாக மாறும். மீண்டும் 40 நாளைக்கு பின்னால் ரூஹ் ஊதப்படும், உயிர் கொடுக்கப்படும். அதோடு சேர்த்து உங்களோட அமல், நீங்கள் இவ்வளோ தான் அமல் செய்வீங்க, இவ்வளோ தான் பாவம் செய்வீங்க, எல்லாம் எழுதப்படும். ரெண்டாவது உங்களோட ரிஸ்க் எழுதப்படும். மூணாவது உங்களோட அஜல், உங்களோட வாழ்நாள், இவ்வளோ காலம்தான் வாழ்வீங்க, இது எழுதப்படும். நாலாவது நீங்கள் மூதேவியா ஸ்ரீதேவியா என்பது எழுதப்படும். அன்பார்ந்தவர்களே, இப்போ சிலவங்க கரு கலைக்கிறாங்க தானே, கரு கலைக்கிறாங்க. கரு கலைப்பது பாவமான ஒரு செயல், பெரிய பாவமான ஒரு செயல். கரு கலைப்பது பெரிய பாவமான ஒரு செயல். இப்போ ஒரு பெண் என்ன செய்கிறாண்டா, 4 மாதத்துக்கு பின்னால் கரு கலைச்சா அது கொலை செய்வதற்கு சமம். ஏனெண்டா 4 மாதத்துக்கு பின்னால் ரூஹூதப்படும். ரூஹூதப்பட்டால் ஒரு மனிதர் பூர்த்தியான ஒரு மனிதராக மாறுவார். அதனால் 4 மாதத்துக்கு பின்னால் கரு கலைச்சா கொலைக்கு சமம். அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த ஹதீஸ் அப்படியே வருது. எப்படின்னா, ஒரு மனுஷன் அமல் செய்ய வர, அமல் செஞ்சு அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு முலம் தான் நிற்குது. அந்த முலம் அளவு அமல் செஞ்சால் அவர் சுவர்க்கம் பெய்த்துடுவார். இந்த டைமில் ஃபயஸ் பிகு அலைஹில் கிதாப், அவருடைய பட்டோலை ஏடு அங்கே முந்திடும். முந்தினத்தோடே கலாக்கதருடைய பட்டோலை அங்கே முந்தினத்தோடே இவர் என்ன செய்வார், பாவம் செய்ய தொடங்குவார். பாவம் செஞ்சு அப்படியே நரகத்தை பெய்த்துடுவார். இதே ஹதீஸில் அப்படியே வருகிறது, ஒரு மனுஷன் நரகத்துடைய அமலை செய்வார், நரகத்துடைய பாவத்தை செய்வார். வேலை செஞ்சு அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு ஜான் தான் இருக்கும், ஒரு முலம் தான் இருக்கும். அந்த ஒரு முலம் அளவு பாவம் செஞ்சிட்டாருண்டா நரகத்தில் விழுந்துடுவார். இந்த டைமில் அன்பார்ந்தவர்களே, அவருடைய பட்டோலை முந்திவிடும். என்ன செய்வார், அப்படியே சுவர்க்கத்துடைய அமலாக அமல் செய்வார். அமல் செஞ்சு கடைசிக்கு சுவர்க்கத்தில் நுழைந்துடுவார். அன்பார்ந்தவர்களே, அப்போ எங்களோட கலாக்கதிர் எல்லாம் எழுதப்பட்டுடும். எங்களை அல்லா தாலா ரூஹூதும் பொழுதே நல்லவனா கெட்டவனா மூதேவியா ஸ்ரீதேவியா ரிஸ்க்கு அஜல் எல்லாமே எழுதப்பட்டு விடும். அப்போ அன்பார்ந்தவர்களே, கலாக்கதிரை மாற்றக்கூடிய அமல் 3 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை அடுத்த வீடியோவில் போடுவேன். அதனால் இந்த ஹதீஸை கட்டாயம் ஷேர் பண்ணும்.